கவி சக்கரவர்த்தி கம்பர் உள்ளிட்ட பல்வேறு அறிஞர்கள் பிறந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் கல்வியில் பின்தங்கியுள்ள மாணவர்களை 100% தேர்ச்சியடைய வைக்க 1 மார்க் 2 மார்க் கேள்விகளை வகுப்புகளில் 15 நிமிடங்கள் தினந்தோறும் மாணவர்களிடம் கேட்டு பதில் சொல்ல வைக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அறிவுரை. மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியில் பள்ளிக் கல்வித்துறையின் ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி சார்பில் மாவட்ட அளவிலான பள்ளி மேலாண்மை குழு தலைவர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஏபி மகாபாரதி கூட்டத்தை தொடங்கி வைத்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், பொதுத் தேர்வில் தேர்ச்சி விகிதத்தில் மயிலாடுதுறை மாவட்டம் 10ஆம் வகுப்பில் 38வது மாவட்டமாகவும் 12ஆம் வகுப்பில் 34வது மாவட்டமாகவும் தர வரிசையில் பின்தங்கியுள்ளது. கம்பர் உள்ளிட்ட பல்வேறு அறிஞர்கள் பிறந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைவரும் ஒருங்கிணைந்து கவனம் செலுத்தாததால் மாணவர்கள் கல்வியில் பின்தங்கியுள்ளனர். பெற்றோர்கள் முதல் ஆசிரியர்கள், கல்வித்துறை அதிகாரிகள் வரை அனைவரும் தங்களது பொறுப்பை உணர்ந்து பணியாற்றினால் சாதிக்க முடியும். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய உன்னதமான பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்றார். மேலும் பள்ளியில் ஆசிரியர்கள் மாணவர்களிடம் 1 மார்க் 2 மார்க் கேள்விகளை வகுப்புகளில் 15 நிமிடங்கள் தினந்தோறும் கேட்டு பதில் சொல்ல வைக்க வேண்டும். இந்த முறையை பின்பற்றி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். மாணவர்களிடம் நம்பிக்கையை விதைத்து 100% தேர்ச்சியை வென்றெடுக்க வேண்டும் என்றார். பள்ளிகளில் நேரடியாக வந்து மாணவர்களிடம் 1 மார்க் 2 மார்க் கேள்விகளை கேட்டு ஆய்வு மேற்கொள்வேன் என்றும், அனைவரும் சிறப்பாக பணியாற்ற வேண்டுகோள் விடுத்து பேசியது அனைவரிடமும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை விதைத்தது. இந்நிகழ்ச்சியில் முதன்மை கல்வி அலுவலர் அம்பிகாபதி, மாவட்ட கல்வி அலுவலர்கள் பார்த்தசாரதி, ஞானப்பிரகாசம், முதன்மை கல்வி அலுவலரின் உதவியாளர்கள் முத்துக்கனியன், பரமசிவம் ஆகியோர் கலந்து கொண்டனர். எக்ஸாம் சரியா இல்லைன்னா எக்ஸாம் வந்து சரியா வர வைக்கணும். ஸ்கூல்ல பசங்களை அனுப்ப வைக்கலையா, பேரண்ட்ஸ் சொல்லி அனுப்ப வைக்கணும். கிளாஸ்ல படிக்கிறாங்களா பார்க்கணும். எவ்வளோ அருமையான ஒரு வாய்ப்பு. எஸ்எல்சிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பு. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், ஏதாவது தொண்டு பண்ணணும்னு நினைக்கிறோம், எதுக்காவது பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆத்மார்த்தமாக என்ன பண்ண, இதோட ஒரு பெரிய தொண்டு, இதோட ஒரு பெரிய சர்வீஸ் உலகத்தில் வேறு எதுவும் இருக்கா? கல்வி கொடுக்கறத விட பல மாணவர்களுக்கு எதிர்காலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கனவை நிறைவேற்றுவதற்கு உதவக்கூடிய ஏதாவது ஒரு வகையில் உதவக்கூடிய ஒரு பணி அப்படிங்கிறது எவ்வளோ உன்னதமான பணி. எஸ்எல்சிங்கிறது எவ்வளோ அருமையான பணி, உன்னதமான பணி. அது உங்களுக்கு கிடைச்சிருக்க எவ்வளோ பெரிய அங்கீகாரம். சாத்வீகமான முறையில் நாங்கள் போராட்டம் அப்படிங்கிறத உடனே கொடி பிடிக்கிறது கிடையாது. முறையீடுகள்